இருக்கு. அவங்க அப்பா அம்மா எல்லாரும் கடைசியில் மகன் 2 மகனையும் ஊழிய பகுர் மாதத்தில் இருந்தாச்சு. அவன் மாக்குன்னு அழுவுதான் அந்த பையன். அவன் நிலைமையை நினச்சி சத்தம் வச்சுருங்க இல்லையா அப்படின்னு நினச்சி அவனோட விழுத சொன்னாங்க. உண்மையில் என்னையும் பகுர் மார்ந்து விட்டாங்க. நான் சொன்னேன், இந்த அச்சகுண்டத்தில் அந்த ஐக்கியத்தின் மூலியமாக இன்றைக்கி எவ்வளோ பெரிய எழுப்புதலை வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி அப்படியே சொன்னேன். சத்தம் வச்சுருங்க இல்லையா. ஒரு காலத்தில் ஒரு சட்டை ஒரு வேட்டி பேண்ட் கூட கிடையாது, சாரத்தை கட்டிட்டு தான் ஐக்கியத்துக்கு போனோம். இன்றைக்கி அச்சகுண்டில் ஒவ்வொரு ஆளும் இன்றைக்கி 2000 ரூபா சட்டை போடக்கூடிய அளவுக்கு அந்த ஆட்கிட்ட சொன்னேன். ஜதம் வச்சுருங்க இல்லையா. இன்றைக்கி 2000 ரூபா சட்டை நினச்சிதாங்க போடுதாங்க. அவங்க வீடுகள் இன்றைக்கி உங்கள் வீடுகளை எவ்வளோ பெருசாக கட்டியிருக்காரு. அந்த சவுரெல்லாம் சொன்னேன். இந்த ஊழியத்தில் கர்த்தர் யூதனாக வைத்திருக்கிறார். ஜதம் வச்சுருங்க இல்லையா. ஒரு யூதனுடைய தொங்கலை பிடிச்சு கொண்டு எத்தனை பேர் போயிட்டாங்க? 10 பேர். ஜதம் எப்போ 10 பேர், இப்போ எத்தனையோ கோடி பேர் என்ன செய்யணும் வர போகிறாங்க. ஜதம் வச்சுருங்க இல்லையா. ஒரு பெரிய எழுப்புதல். இந்த 2 நாள் முகாம் எங்களுக்கு நல்ல ஒரு பலன் அரைச்சிது. இந்த கடையில் அந்த அச்சகுண்டிலேருந்து அந்த குடும்பமாக வந்து இருந்து அந்த அவங்களாம் வரக்கூடிய சூழ்நிலையே கிடையாது. அவங்களுக்கு அவ்வளோ பிரச்சனை, அவ்வளோ பாடு வந்தாங்க. நல்ல ஆளோடு ஜோம் பண்ணிவிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு திருப்தியாக போனாங்க. எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. ஜதம் வச்சுருங்க இல்லையா. இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு யூதனுடைய தொங்கலை பிடித்து கொண்டு அதான் முன்னக்கிட்டே நம்மகிட்ட சொன்னார், நீங்கள் உங்களுக்கு விரோதமாய் வரும் பிரிவினைகளையும் இடர்களையும் உண்டாக கொடுத்து எச்சரிக்கையாக இருங்கள். அப்படி நம்ம யூதனாக இருக்கும்போது அவ்வளோ எச்சரிக்கையாக நினைச்ச வேண்டியிருக்கு. ஏன்னா யூதனை இல்லாமல் ஆக்கிறதுக்கு எவ்வளவோ சதி வேலைகள் உலகத்தில் நினைச்சிருக்கு நடந்துக்கிட்டு இருக்குது. நம்மளெல்லாம் பிரித்து கொண்டு கொஞ்சம் வேத வாசிப்பை குறைச்சிடணும், கொஞ்சம் ஐக்கியத்துக்கு போகிறத என்ன செய்யணும் குறைச்சிடணும் அப்படின்னு பல விதத்தில் பிசாசு ஒரு பக்கம், மனித ஆவி ஒரு பக்கம் நம்மளை போராடுது. அது மத்தியில் நாளைக்கு இவ்வளோ பேர் நாளைக்கு என்ன செய்யுது. நேற்று சாயந்தரமெல்லாம் வந்தோம் ஜதவச்சல் கலையிலுயா. யாருக்கும் அழைப்பு என்ன செய்யலை, கொடுக்கவே இல்லை. அவ்வளோ பேர் தென்காசியிலலாம் எவ்வளோ பாடு இருக்கும். இந்த வேகத்தடையெல்லாம் எத்தனை வேகத்தடை தென்காசியில் இருக்குது. அவ்வளோ வேகத்தடையும் மீறி நேரம் ஒரு ஆட்கள் நினைச்சிருக்கு வந்திருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது அதிசயம். சதவச்சல் கலையிலுயா. அதெல்லாம் ஒவ்வொருவருடைய வருகையும் பார்க்கும்போது எவ்வளவோ துன்பங்கள். நேற்று வந்த சகோதரர்கள் ஒவ்வொருவரையும் தனியாக விட்டு கட்டதான் தெரியும் அவங்க வாழ்க்கையில் எவ்வளோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லி. அத்தனை ஜனங்கள் வந்து நேற்று ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு போயிருக்காங்க. சத்தப்பச்சலுங்க அல்லேலூயா. இப்படியாக இந்த ஊழியம் நமக்கு ஒரு பெரிய பிரயோஜனமாக இருக்குது. நம்ம தொடர்ந்து நம்ம ஐக்கியத்துக்காக நம்ம என்ன செய்யணும், ஜெபிக்கணும். நம்மளை யூதனாக நம்ம கர்த்தர் நினைச்சிருக்காரு. இந்த வருஷத்தில் உருவாக்கி காலம்பூரம் உருவாக்கி இருக்கிறார். அது சத்தப்பச்சலுங்க அல்லேலூயா. நம்ம யூதனாக இருக்கோம். உங்கள் விசுவாசம் உலகமெங்கும் என்ன செய்யணும் போகணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அண்ணனை அக்காவையும் பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். அவங்களுக்கு எவ்வளவோ பலவீனங்கள் தான், ஆனாலும் பலவீனங்களை பலவீன மாதிரியே தெரியல. ஜதவச்சல் கலையிலுயா உற்சாகமாக ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஜதவச்சல் கலையிலுயா. அவன் டாக்டரே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு வண்டி என்ன செய்யுது ஓடுது. என்னடியா அவங்க வண்டி இப்படி ஓடுதுன்னு சொல்லி ஆண்டவர் ஆச்சரியமாக என்ன செய்தார். கடையும் பகுதி பெரிய எழுப்புதல் என்ன செய்ய போகுது. வரப்போ நம்மளாம் எப்படி மாற்றிருக்காரு, ஒரு யூதனாக மாற்றிருக்கிறாரு. இன்னும் அநேகர் இந்த யூதனுக்கு வர பயப்படுறாங்க. சீக்கிரம் என்ன செய்யணும், யூதனாக மாறணும். ஜதவச்சல் கலையிலுயா. ஒரு சீரியா தேசத்தில் ஒரு சின்ன பிள்ளை போட்ட விதை கடைசியில் சீரியா தேசமே இங்கே வந்துட்டு ரட்சிப்புக்களை என்ன செய்யிட்டு இந்த எழுப்புதல் என்ன செய்யணும் வரணும். ஆண்டவர் இன்னும் நம்ம பயன்படுத்தும்படியாக இருந்தவனமாக எல்லாரும் கொஞ்சம் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா. ஆண்டவரே இன்னும் எங்களை நீர் யூதனாக பயன்படுத்தணும். ஆண்டவரே இன்னும் எங்களை நடத்தணும். ஆண்டவரே இந்த ஆண்டவரே ஒரு யூதனுடைய தொங்கலை 10 பேர் பிடித்து கொண்டு உண்மையிலே கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவரே அவனை பற்றி கொண்டார்கள் என்று வேதம் சொல்கிறது. ஆண்டவரே அநேகர் உண்மை கண்டுகொள்ளணும், எளிதாய் கண்டுகொள்வாங்கப்பா. இன்னும் பெரிய எழுப்புதல் உண்டாகட்டும், சுரண்டையில் உண்டாகட்டும், பக்கத்து கிராமங்களில் உண்டாகட்டும். எங்களை இன்னும் கர்த்தர் யூதனாக நீ பயன்படுத்த போகிறதுக்காக சோத்திரம் பயன்படுத்தி கொண்டு இருக்கிறீர். இன்னும் பெரிய காரியங்களை செய்ய போறீரப்பா. அதிசயமான காரியங்களை செய்யுங்க, வழி நடத்தாங்க. எங்களுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா சூழ்நிலைகளும் மாறட்டும். ஆண்டவரே சாரசாரியாக குடும்பமாக வரட்டும், தன் பிள்ளைகளோடு வரட்டும். ஆண்டவரே வந்து உடைய ஆசீர்வாதத்தை நிறைய வாங்கிட்டு போட்டான். ஆண்டவரே எங்களை தொங்கல்களை பிடிக்கக்கூடிய அளவுக்கு ஆங்காங்கே இருக்கிற ஊருக்கு ஒருவராக, வம்சத்துக்கு 2 பேராக நீ ஏற்படுத்தி வைத்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே ஒவ்வொருவரையும் யூதனாக பயன்படுத்துங்க. எங்கள் செல்விலனை பயன்படுத்துங்க. இன்னும் எல்லா ஊர்லேயும் இருக்கிற அண்ணமாரெல்லாம் நீங்கள் பயன்படுத்துங்க. ஆண்டவரே சென்னையில் இருக்கிற எல்லாரையும் நீங்கள் பயன்படுத்துங்க. ஆண்டவரே ஒரு யூதனானுங்களுக்கு பேர் வரட்டும். ஆண்டவரே அந்த அளவுக்கு வைராக்கியமான நம்முடைய காரியங்களை செய்ய ஆவியானவர் எங்களை தெளிவாய் நடத்தி கொண்டிருக்கிறீர். அண்ணனுக்காக, அக்காவுக்காக, ஜோயலுக்காக, பிள்ளைகளுக்காக, ஆண்டவரே 2 குட்டி பிள்ளைகளுக்காக, இன்னும் எல்லாருக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எல்லாரும் மேலும் டேனியலுக்காக, டேனியல் மனைவி பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இது யூதருடைய எழுப்புதல் என்பதை ஆண்டவரே இந்த உலகம் எல்லாம் கண்டுகொள்ளட்டும். ஆவியானவர் எங்களை நடத்தி தாரும். இயேசு நாமத்திற்கு நல்ல பிதாவே, ஆமென்.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு இந்த பரிசுத்தமான ஓய்வு நாள் மாலை வேளைக்காக நன்றி. இந்த ஆண்கள் மினிமுகாவுக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு இயேசு நாமத்தினாலும் வாழ்த்துக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இந்த நாளையும் கூட அடியன் தியானித்த வசனம் யோசுவாவின் புத்தகம் 10ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம் ஆவியானவர் சொன்னார். 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கேன். யோசுவா 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கர்த்தர் எமோரியரை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக ஒப்பு கொடுத்துக்கிறது அந்நாளிலே யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி பின்பு இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக, சூரியனே நீ கிபியோனி மேலும், சந்திரனே நீ ஆயலோனி மேலும் மேலும் சரித்து நில்லுங்கள்னு சொன்னார். உண்மையாகவே யோசுவா மோசே விட்டு சென்ற ஊழியத்தை யோசுவா தொடர்ந்து செய்துட்டு இருக்கிறார். மோசே அவர்களை இஸ்ரவேல் ஜனங்கள் வழிநடத்தி வந்து ஒரு 2.5 கோத்திரத்துக்கு தான் அவர் சுதந்திரம் கொடுத்தாரு. இந்த யோசுவா மித்தமான 9.5 கோத்திரத்துக்கு ஒரு பங்கு பிரித்து கொடுக்கணும். நாராயணம் என்ன கர்த்தர் அவரோடு இருந்தார்னு சொல்லி ஒரு மனிதனுடைய சொல் கேட்டு, அதுக்கு பிந்தின வசனம் அது ஒரு மனிதனுடைய சொல் கேட்டு சூரியனை நிறுத்த அளவுக்கு அவர்கிட்ட பவர் இருந்தது. அந்த பவரை நம்ம பெற்றுக்கொள்ளணும். நம்ம தான் இந்த காலையில் யோசுவாக்களாகிறோம். இனி அந்த யோசுவா அங்கே வரப்போதில்லை. எழுப்புதல் ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரும் யோசுவாக்களாக செயல்படணும்னு நாங்கள் இப்படியாக இந்த நாட்களில் அதை வச்சு நாம் ஜோம் பண்ணிக்கிட்டு இருப்போம். ஒரு ஜோம் பண்ணுவோமா? ஆண்டவரே எமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே யா கத்தா ஒரு யோசுவா எழும்பி ஆண்டவரே மோசே விட்டு சென்ற ஊழியத்தை யோசுவா ஆண்டவரே கத்தாவை 9.5 கூத்திரத்துக்கும் அவர் பாகம் பிரிப்பு கொடுத்து சீட்டு போட்டு பங்கிட்டு கொடுத்தார். அவர் சொல்லுது அப்படியே ஜனங்கள் கீழ்ப்படித்தாங்க, கேட்டாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். ஐயா சூரியனை பார்த்து நிறுத்துன்னு சொல்லி நின்று அவர் பேசார். அது அப்படியே நின்றதுன்னு சொல்லி பார்க்குறோம். ஐயா அந்த அனுபவம் எங்களுக்கு வேணும்ப்பா. அந்த அனுபவம் எங்களுக்கு வேணும் ஆண்டவர். இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரை கர்த்தாவை சூரியனை நிறுத்துமோன்னு சொல்லி நாளாகம புத்தகத்தில் அது கணக்கு பார்க்கும்போது ஒரு அரை நாளாக காங்கலியாம். அந்த அரை நாள் எங்கே போச்சுன்னு கேட்கும்போது இந்த யோசுவா ஞாபகப்படுத்தினார். அந்த யோசுவா சூரியனை நிறுத்தின நாள் அதுண்டு. அந்த ஒரு பகல் முழுவதும் சூரியன் அஸ்தமிக்க தீவிரிக்காமல் நடுவானத்தில் நின்றதுன்னு சொல்லி அதை கணக்கில் எடுத்திருக்காங்க. இப்படியாக தேவனாய கர்த்தருடைய ஆவியான எழுப்புதல் ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே இந்த யோசுவாக்களாக செயல்பட வேண்டும்னு நாங்கள் செபிக்கிறோம். ஐயா குடும்பத்தை முதலாவது ஆதாயம் பண்ணிடணும்ப்பா. ஆண்டவரே நம்ம வசிக்கிற திருச்சபையை ஆதாயம் பண்ணிடணும்ப்பா. நம்ம வசிக்கிற தெருக்களில் அந்த ஜனங்களை கர்த்தருக்குள்ளாக வழி நடத்திடணும். ஆண்டவரே நம்ம பகுதியில் நம்ம ஒரு யோசுவாக்களாக செயல்பட வேண்டும்னு நாங்கள் செபிக்கிறோம். ஐயா கர்த்தருடைய யோசுவாவை அப்படி பயன்படுத்தினார்ப்பா. ஆண்டவரே 31 ராஜாக்களை முறியடித்து ஆண்டவரே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நேர்த்தியாக பங்கிட்டு கொடுத்தப்பா. அமைதல் உண்டானதில் இளைப்பாறுதல் உண்டாகுனாருன்னு சொல்லி பார்க்கிறோம். அப்படிப்பட்ட கிருபைகளை நம்ம வசிக்கிற வகையில் நம்ம சத்துருக்களாக இருக்கிறவர்களை ஆண்டவரை சபிச்சிட வேண்டாம். அவர்களும் ரட்சித்து ஆண்டவரை அவர்களை பட்சித்திட வேண்டாம். அவர்களை ரட்சித்து அவர்களோடு நம்ம இணைந்து கொண்டு இந்த ஊழியத்தை செய்ய கிருபைகளை தர வேண்டுமென்னு நாங்கள் செபிக்கிறோம். உங்கள் சத்துருக்களை சீக்கிரமாய் துரத்தி அவர் அழிப்பீர்கள்னு சொல்லி நம்ம அழிக்க வேண்டாம். ஒருவரையும் அழிக்க வேண்டாம். அவர்களையும் ரட்சிப்புகள் வழிநடத்தி ஒருவேளை கர்த்தருக்கு சித்தமானபடி ஆண்டவரை இந்த புதிய ஜெப கூடாரத்துக்கு விரோதமாக எழுமுறை ஒவ்வொருவரையும் ஆண்டவரை ரட்சித்து அபிஷேகத்து கூடாரத்துக்குள்ள முதலாக அவங்க முழங்கால் போடும்படியாக அவங்களுக்கு முதல் ஞானத்தினாலும் கொடுக்க முடியாது கிருபைகளை தர வேண்டும்னு செபிக்கிறோம். ஐயா நாங்கள் யோசுவா மாதிரி செயல்படணும்ப்பா. அது எதிராக இருந்த 31 ராஜாக்களை முறியடித்தது போல் ஆண்டவரை எங்களுக்கு எதிராக இருக்க சத்துருக்களை நாங்கள் முறியடித்து ஆண்டவரை கர்த்தாவின் பாதத்தில் வந்திருந்தாப்பா. அனைவரையும் உமக்கண்டு அதே பண்ண பரிசுத்தாவின் வழிநடத்துக்குள்ள அவங்களை கொண்டு வரணும்ப்பா. அவளும் ஒரு ஞானத்தினாலும் எடுக்கணும். அவர்களும் ஞானத்தினாலும் எடுக்கணும். மனம் திரும்பல் பெறணும். இப்படிப்பட்ட கிருபைகளை தந்து இந்த புதிய குடம் பிரதேசிக்கு முன்னாக அநேக குடும்பங்களை கர்த்தருக்கென்று வழிநடத்துக்கு நம்ம ஒவ்வொருவரையும் யோசுவாக்களாக பயன்படுத்த வேண்டும்னு நாங்கள் செபித்து கொண்டு இருக்கிறோம். ஐயா இது அப்படி செய்வதற்காக சோத்திரம். இயேசு மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. கர்த்தர் மையப்படுவதாக. உள்ள 2 நாள் இந்த கடைசி கால நச்செய்தி கூட 2 நாள் எனக்கு ஒரு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. உள்ள முதல் நாள் கர்த்தருடைய வார்த்தை எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது கர்த்தருடைய மகிமை உண்மையில் உதித்தது. ஹல்லேலூயா. உண்மைக்குமே ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமாக இருந்துச்சு. உள்ள வசனம் சொல்லுது. அதுக்கு பேக்ரவுண்ட் எழும்பி பிரகாசித்த சாமுவேலுக்கு பேக்ரவுண்டு அவங்க அம்மா ஜெபம் என்ன செஞ்சதுன்னா இருந்துச்சு. அதேபோல் நமக்கு உண்மைக்குமே ஜெப இல்லைன்னா நம்ம வாழ்க்கையில் நினைஞ்சிருக்கோம்னா எல்லாமே போயிருக்கும். ஹல்லேலூயா. இல்லை நல்ல சப்போர்ட்டு உண்மைக்குமே ஐக்கிய ஜெபம் நமக்கு ஒரு என்ன செய்யணும் ஸ்ட்ரென்த்து. நமக்கு இப்போ இவங்க பண்ணுற ஜெபம் போக்குவரத்து நம்ம வாழ்க்கைக்கு என்ன செய்யணும் ஸ்ட்ரென்த்தாக இருக்குது. ஹல்லேலூயா. அன்றைக்கி சாமுவேலுக்கு அம்மாவுடைய ஜெபம் எப்படி ஸ்ட்ரென்த்தாக இருந்துச்சோ நம்முடைய ஜெபம் நம்ம எழுப்புதல் ஜெப ஐக்கிய ஜெபம் என் வாழ்க்கைக்கு ஒரு ஸ்ட்ரென்த்தாக இருக்குது. ஹல்லேலூயா. அதை அனுபவபூர்வமாக மனப்பூர்வமாக சொல்ல முடியும். ஹல்லேலூயா. அல்ல வீழ்ந்து போகக்கூடிய சூழ்நிலை தான். அதனால் கர்த்தர் இங்கே ஜெபிக்கிற ஜெபம் அங்கே காலூண்டி நிற்க பண்ணுது, விசுவாசிக்க வைக்குது, வேத வசனத்தை தியானிக்க வைக்குது, ஜெபிக்க வைக்குது. ஹல்லேலூயா. அதை எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது கர்த்தருடைய மகிமை என்ன செய்வேன்
உதிக்க போகுது. அல்லேலூயா. கடைசி காலங்களில் உதிக்க போகுது. ஆனால் நம்ம என்ன செய்ய போகிறார்? எடுத்து பயன்படுத்த போகிறார். சின்னவங்களை 1000 சிறியவங்களை பலத்தச்சாதுவா என்ன செய்ய போகிறார்னா பயன்படுத்த போகிறார். இல்லை நேற்றை கொடுத்த வார்த்தை அதுக்கு இசைவா, ஆண்டவராய கர்த்தர் என் பலன். அல்லேலூயா. ஆண்டவராய கர்த்தர் என் பலன். ஆண்டவர் நமக்கு பலனாக இருக்க போகும்போது, நம்ம கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாக இருக்க போகும்போது நம்ம துக்கமுகமாக இருக்க மாட்டோம். அல்லேலூயா. உள்ள துக்கம் வரக்கூடிய சூழ்நிலை என்ன செய்யணும்? இருக்கத்தான் செய்யுது. அது அரிச்சுக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் என்ன செய்யல? கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாக இருக்கும்போது அந்த துக்கம் என்ன செய்யணும்? அப்படியே அழிஞ்சு போயிடுது. என்ன செய்யுது? அல்லேலூயா. அந்த வார்த்தை என்ன செய்யணும்? ஒரு பலனாக இருந்துச்சு. நீங்கள் சும்மா இருங்க, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா. கர்த்தர் நம்ம சும்மா இருக்க வேண்டியதான். கர்த்தர் யார் யாரை எங்கெங்கே அழிக்கணுமோ, அதான் அந்த வருஷம் வாக்குத்தத்த வருஷம் கர்த்தர் உங்களுக்கு சத்துருக்களை அழித்து கர்த்தர் சொன்னபடியே கர்த்தர் உங்களுக்கு சொன்னபடியே அவர்களுக்கு சீக்கிரமாக துரத்தி அவரை அழித்து போடுவார். அல்லேலூயா. நம்ம சும்மா இருக்க வேண்டிய நம்ம வேலை அதான். அந்த வேலை நம்ம கொஞ்சம் வெளியே போயிருந்தேன். ஆனால் வசனத்தை காதுக்கு என்ன செஞ்சுட்டேன்? கேட்டுகிட்டே இருந்துச்சு. உள்ளே வரும்போது ஏசாயாத்துக்கு வசனம் செஞ்சு காதில் விழுந்துருச்சு. நீங்கள் அமெரிக்கா இருப்பது, நீங்கள் அமெரிக்கா இருந்தால் நல்ல பலன். அல்லேலூயா. அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்களுக்கு பலன். உண்மைக்கே நம்ம அமெரிக்கா நம்பிக்கையாக இருக்கும்போது தேவ சமூகத்தில் ஜெபிக்க வர நமக்கு ஒரு பலன் தான். நம்ம வாழ்க்கையில் ஒரு ரட்சிப்பு தான். அல்லேலூயா. எந்தெந்த வாசல் அடைபட்டிருக்கோ எல்லாத்தையும் கர்த்தர் உடைத்து போட்டு நமக்கு பலனாய் மாற்றிடுவார். அல்லேலூயா. இப்படி ஒரு வார்த்தையை 2 நாள் ரட்சித்து கொடுத்துக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருந்துச்சு. ஒரு புக்கில் ஒரு பகுதியை வாசித்தேன். அதில் கடிதத்தில் என்ன பேக்ரவுண்டில் ரட்சிக்கப்பட்டவங்க எப்படின்னா, அன்றைக்கி 2 குருடர்கள் இயேசுவுக்கு பின்பதாக வந்தாங்க. அவங்க இயேசுவே தாவீது குமாரனே எனக்கு இறங்குன்னு சொல்லி வந்தபோது அவங்க சுகம் அடைஞ்சிட்டு அவங்க இயேசுவுக்கு பின்னாக வந்தாங்கன்ற ஒரு வார்த்தை என்ன செஞ்சு எனக்கு ஒரு பலனாக இருந்துச்சு. அல்லேலூயா. அவங்க வேறு எங்கேயும் போகலையா, இயேசுவுக்கு பின்னாக போனாங்க அப்படின்னு அந்த வார்த்தை எனக்கு பலனாக இருந்துச்சு. எப்படின்னா, ரட்சிக்கப்பட்ட எல்லாரும் இயேசுவுக்கு பின்னால் பேரணும். அப்புறம் ஜோமன் ஏசப்பா எத்தனை பேர் இந்த உலகத்தில் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க, நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், நான் இன்னும் உமக்கு பின்பாக ஓடி வரணும், இன்னும் நல்லா ஊழியம் செய்யணும், நல்லா ஜெபிக்கணும் ஏசப்பா, உங்கள் பாத்தில் காத்திருக்கணும் ஆண்டவரே. இப்படி அநேக ரட்சிக்கப்பட்டிருக்காங்க ஏசப்பா. யாரும் வழி தவறி போயிடக்கூடாது ஏசப்பா. இந்த பகுதி எல்லாத்துக்கும் ஒரு பிரயோஜனமாக இருக்கு.